எங்கள் கடை வந்து பாப்பநாயக்கம்பாளையத்தில் இருக்குது. காந்திபுரத்தில் அப்போ தேட்டர் ரிலீஸு போய் விடுதலை ராகம் காலை ஷோவில் 200 பேர் வந்தாங்க தேட்டருக்கு. எல்லாம் வெளியே வந்தவங்க பூரா நம்ம கடை அங்கே இருக்குது, படம் நல்லா இருக்குன்னாங்க. மத்தியானம் பார்த்தா 400 பேர் வந்தாங்க. ஈவினிங் ஷோவுக்கு ஹவுஸ்ஃபுல் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு வருஷம் அது ஹவுஸ்ஃபுல்லாகவே ஓடுச்சு. அந்த மாதிரி இந்த படமும் எல்லாரும், குறிப்பாக பெண்கள் வந்து இந்த படத்தை எல்லாம் நல்ல படத்தை விரும்புவாங்க. இந்த படம் ஒரு சென்டிமெண்ட்டே இருக்குது, காமெடியே இருக்குது, எல்லாரும் லைக் பண்ணி பார்க்குறாங்க. சந்தோஷம். அடுத்தடுத்து நாங்களும் முயற்சி பண்ணுறோம். இன்னும் நல்ல நல்ல படங்களாக உங்களுக்கு வந்து சேர்றதுக்காக நாங்கள் முயற்சி பண்ணுறோம். நன்றி. கோயம்புத்தூர்குள்ளார மூவ் பண்ணணுங்கிறது கரெக்டாக பண்ணியிருக்காரு. அப்புறம் எங்களோட எல்லாரும் சேர்ந்து வேலை செய்கிறது தான், எல்லாரும் சேர்ந்து சக்ஸஸ் பண்ணுறது தான். அது அந்த 2 வருஷமாக ஃப்ளைட்டில் வரும்போதெல்லாம் வேறு வேறு கம்பெனியில் ஒரு 15 வருஷமாக சினிமாவுக்காக ஃப்ளைட்டில் போயிருப்போம். அப்போல்லாம் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கொடுப்பாங்க. அந்த ஃப்ளைட் டிக்கெட்டோட சாப்பாடும் போட்டு கொடுக்குறவர் இவர் ஒருத்தர் தான். வாங்க முன்னால் வாங்க. இவர் தான் இங்கே மசக்காளி வேலையும் தான். மாசம்னு வேலை செய்வார். ஆனால் வேலை கிளியராக இருக்கும். அந்த அளவுக்கு அவர் இது. அதே மாதிரி இவர் ஸ்பாட் மேனேஜர்னு பேர். இவரு எல்லாம் கேமராமேன் வரலன்னு நினைக்கிறேன். அப்போ இந்த விஷயத்தை டிக்கெட் ப்ரொடியூசர்னா எப்படி ப்ரொடியூசர்னா நடித்தவங்க அவங்க, அது பேபியா நடித்தவங்க இவங்க. கூப்பிடு, கையெழுத்து கூப்பிடு. நம்ம என்னமோ ஒத்த கையை மாதிரி என்னமோ சலாம் அடிச்சிருக்கீங்க. அங்கேயும் சொன்னோடி கேட்க மாட்டேங்கிறேன், இங்கேயும் சொன்னோடி கேட்க மாட்டேங்கிறேன். யாரு மீதி யாரு? இந்த ரைட்டர் யாரோ வந்து வேற சோமண்ண. இவரு எனக்கு அண்ணன் கிடையாது. எனக்கு எப்படி இருக்காது தம்பி தான். என்னுடைய பையனே டைரக்டரா இருக்கிறான். அவனுக்கே இவர் தான் ஒரு நடிப்பு பயிற்சி எல்லாம் இவருக்கு இன்னொரு படமும் ரிலீஸ் ஆகி ரொம்ப பெரிய சந்தோஷம். அரங்கம் ஃபுல்லா இப்படி குடும்பங்களா வந்து எல்லாரும் உட்கார்ந்து சந்தோஷமா பார்த்துட்டு சந்தோஷமா போறது மாதிரி ஒரு பெரிய. நீங்க எல்லாம் சந்தோஷமா படத்தை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நினைக்கிறதுல உங்களுக்காக எடுத்த படம் தான் இது. நாங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கிற மாதிரி நீங்களும் சந்தோஷமா வந்து. இதுல என்ன முக்கியமான விஷயம்னா, தயாரிப்பாளர் புதுசா எல்லாரும் என்னையும் ஹீரோ நீங்க தானே? ஐயா இல்லை அப்படி எடுத்துக்க முடியாது. 2 ஹீரோ. ஸோ எனக்கு பயங்கர ஹாப்பி. என்னென்னா படம் வந்து இவ்வளோ பேர் வந்து எங்கள் மேலே வச்ச நம்பிக்கை வந்து எங்களால் காப்பாற்ற முடிஞ்சிருச்சுங்கிற வகையில் பயங்கர சந்தோஷம். ஒன்று. இன்னொன்று, அண்ணனுக்கு வந்து டபுள் தமாக்கா. இந்த மாதிரி அண்ணன் வந்து 2 சைட்லேயுமே ரொம்ப நல்லா டெஸ்ட்டு T20 2த்துலேயும் நல்லா விளையாடிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு வந்து பயங்கர, எங்களுக்கு வந்து 2 படமும் ரொம்ப நல்ல ரிசப்ஷன் வந்ததில் பயங்கர பெரிய சந்தோஷம். சோமண்ணாவுக்கு ஸ்பெஷல் வாழ்த்துக்கள். நன்றி. ரொம்ப சந்தோஷம். எனக்கு இந்த வருஷம் ஒரு நல்ல ஒரு தொடக்கமாக இருக்குது. அதே மாதிரி நக்கலைட்ஸ் டீமுக்கும் இந்த வருஷம் மிகப்பெரிய தொடக்கம்னு நினைக்கிறேன். 2025 தொடக்கத்தில் ஒரு 2 படங்கள் வந்து ஒரே நாளில் ரிலீஸ் ஆன 2 படங்கள், எஸ்பெஷலி குடும்பஸ்தன் மெகா ஹிட் ஆகிருக்குது, பாட்டில் ராதாவும் ஹிட் ஆகிருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதான் என்னுடைய ஃபஸ்ட் டைம் கோயம்புத்தூர் தியேட்டர் விசிட்டு. எனக்கு கோயம்புத்தூர் ரொம்ப பிடிச்ச ஊர். ரொம்ப நல்ல மனுஷங்க, நல்ல சாப்பாடு கிடைக்கிற இடம். இவர் பிரசன்னா ரைட்டர், ரொம்ப நல்ல ஒத்துழைப்பு படம் பண்ணும்போது. அவர் ராஜேஷ் டைரக்டராக ஒர்க் பண்ணார். ஸோ இவர் மியூசிக் டைரக்டர். ரொம்ப சந்தோஷம். அவங்க ஹீரோயின் இருக்கிறாங்க, எல்லோரும் வந்திருக்கிறோம். இது மாதிரி படத்தை வந்து தியேட்டரில் வந்து பாருங்கள். ஓடிடியில் வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்லாம் விட்டுறாதீங்க. தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப முக்கியமானது. அது ஒரு வேற ஒரு அனுபவத்தை கொடுக்கும். எங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்களுக்கும் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப முக்கியமானது. அதை விட்டுறாதீங்க. தொடர்ந்து நல்ல படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.
சந்தோஷமாக படுறேன். ஏன்னா நிறைய பெண்கள் எனக்கு மெசேஜ் பண்ணாங்க, கால் பண்ணாங்க, என்ன நான் ரொம்ப கனெக்ட் ஆனாங்கன்னு. அதனால ஐம் வெரி வெரி ஹாப்பி. இன்னும் ப்ளீஸ் ஸ்ப்ரெட் த வேர்ட். இது இட்ஸ் அ ஃபிலிம் தட் எவ்ரி ஃபேமிலி ஹேஸ் டு வாட்ச். தேங்க்யூ வெரி மச். தெரியலண்ணா, எது நம்மளுக்கு செட் ஆகும்னு தெரியல. ஒருவேளை செட் ஆகும் பட் லவர் காமெடி இல்லையே, பயங்கர ஃபுல் எமோஷனல். அதான் ஆக்ஷனாக வந்து அப்படியான ஒரு வாய்ப்பு வர்ற சமயத்தில் கண்டிப்பாக செய்யலாம். அவர் கதை சொல்லலை, ஸ்கிரிப்டாக கொடுத்துட்டாரு. எனக்கு படிக்கும்போது பயங்கர ஹியூமரஸாக இருந்தது. ரொம்ப அந்த காமெடி எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஃபஸ்ட் டைம் ஏதாவது திணிச்சு காமெடி பண்ணணுன்றது இல்லாமல் நிஜமாகவே லைஃப்லேருந்து ஒரு ஹியூமரை எடுத்தது வந்து முக்கியமாக அந்த கிரெடிட் வந்து இந்த படத்தினுடைய ரைட்டருக்கும் டைரக்டருக்கும் தான் கண்டிப்பாக அந்த கிரெடிட்டை சொல்லணும். அது அவங்களோட ஒர்க்கு தான். ஸோ அதுதான் என்னை அதை அக்செப்ட் பண்ண வச்சு. பெரிய பிரபலமான சோஷியல் எல்லாருமே வந்து எல்லாமே மக்களுக்கு ஒரு நெருங்கிய நண்பர்களும் பக்கத்தில் இருக்க கேள்வி கூட வந்து அந்த எந்த அளவுக்கு கை மக்கள் எந்த அளவுக்கு வரவேற்பு கொடுக்குறாங்க. இல்லை, அதான் சொல்கிறேனே, பொதுவாக நானோ இல்லை சோமனாவோ, நாங்கள் ஆக்சுவலாக சோமனா எனக்கு இன்னுமே சீனியரு. இப்போ நான் வந்து கொஞ்சம் முன்னாடி தான் ஆக்டிங்கிறதோ ஒரு கெரியரை ஆரம்பிச்சிருக்கேன். அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை பற்றின எந்த முன்னறிவிப்புமே என்னை பற்றி எதுவுமே தெரியாது ஆடியன்ஸ்க்கு. அவங்க வந்து இவனை வந்து எப்படி வந்து ஒரு ஆக்டராக ஏற்றுக்கிறதுன்றது வந்து ஜென்ரலாகவே சொல்கிறேன். ஆக்சுவலாக அந்த கொஷின் கேட்டுறேன், இவனை எப்படிப்பா ஏற்றுக்க முடியும் அவனை பற்றி எதுவுமே. பட் ஆனால் அப்படி இருந்தும் வெறும் குவாலிட்டி கண்டென்ட் அது அவங்களுக்கு பிடிச்சதுனால அது அந்த முகத்தை இவன் சரியாக ரெஃப்ளெக்ட் பண்ணுறான், இது நம்மளில் ஒருத்தன் மாதிரி இருக்கான்னு சொல்கிற அடிக்கடி அப்படியான ஒரு கனெக்டிவிட்டி வருதுல்ல, அதுதான் எங்கள் மாதிரியான ஆட்களுக்கு வந்து மூலதனமாக நினைக்கிறேன். அண்ட் அதை வந்து அவங்க தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கிறது தான் எனக்கு பெரிய சந்தோஷம். சினிமானாலே ஒரு அழகு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான விஷயம் தானே, ரொம்ப சந்தோஷமான விஷயம் தானே. அவ்வளோ எனக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே பெரிய பத்மபூஷன் கொடுத்துருக்காங்க. பெரிய அவர் கண்டிப்பாக டிசர்விங்கான ஒரு கேண்டிடேட் தான். அவர் வந்து லைக் அக்ராஸ் பல டிக்கெட்ஸ் வந்து அவருடைய கண்டினியூஸாக அவரோட திறமையை வந்து பல்வேறு ஃபெசட்ஸில் காமிச்சிருக்காரு. அப்சல்யூட்லி இட்ஸ் லைக் அது ஒரு டிசர்விங்கான கேண்டிடேட். அவருக்கு எங்கள் டீம் சார்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா இருக்கும். இல்லை, எனக்கும் வந்து படம் எப்படி இருக்க போகுதுங்கிற ஆவல் தான். எல்லாரும் தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே விஜய் சார் படம்னாலே பெரிய ஆவல் கிரியேட் ஆகல, அதே மாதிரி தான் எனக்கும் ஆவல் கிரியேட் ஆகும். பயங்கர ரொம்ப பெரிய வரவேற்பு இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அதுவும் தியேட்டருக்குள்ளே வந்து பார்க்குறதுங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மிகப்பெரிய வரவேற்பு. அண்டு நான் இந்த சமயத்தில் ஆடியன்ஸோட கிரேட்னஸாக நான் அதை தான் பார்க்குறேன். ஒரு பெரிய பொருட்செலவில் பல 100 கோடி ரூபா அப்படியான ஒரு பெரிய ஸ்டார்ஸோட ஃபிலிமுக்கும் அந்த டிக்கெட் செலவு தான் இருக்குது. இந்த மாதிரி சின்ன பட் ஆனால் அவங்க அந்த படத்தில் அவ்வளோ காமிக்கிறாங்க, அதுக்கே அப்படி தான் நான் உன்னையாண்டா வந்து பார்க்கணும் அப்படி சொல்லி கேட்கல. அது அதில் என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்கோ அது இதில் வைக்கல. இன்னளவுக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது இருக்குல்ல, நீ அதை சொல்லு, நான் அது வந்து எனக்கு போதும், அதை வந்து நான் என்ஜாய் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறது இருக்குல்ல, அந்த கிரேட்னஸ் தான் எனக்கு உண்மையாலுமே அதுதான் ஆடியன்ஸோட மிகப்பெரிய கிரேட்னஸாக நான் பண்ணுறேன். நான் இது மட்டும் சொல்லிக்கிறேன், முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள்னா இந்த படத்தில் ஒரு டைலாக் இருக்கவங்களோ இல்லை டைலாகே இல்லாத நடிகர்களோ எல்லாருமே இதில் முக்கியம்தான். ஓகேங்களா? இதில் பித்தகரஸ்னு ஒரு கேரக்டர், அவருக்கு டைலாகே கிடையாது படத்தில், ஆனால் அவர் வந்தார்னா பல இடங்களில் சிரிப்பாங்க. ஓகேவா? இந்த படத்தில் நான் தான்
நிறைய அதிக வசனம் பேசிட்டேன், நான் தான் நிறைய காட்சிகளில் வரன்றதுனால நான் முக்கியம் கிடையாது. இந்த படத்தில் இருக்கிற எல்லாருமே அவங்கவுங்க பங்குக்கு ரொம்ப முக்கியமாக இந்த வருடம். பயங்கர சந்தோஷமாக இருக்கு. அப்போ அதான் சொல்கிறேன், அவங்க சிரிக்கும் போது தான் ஓஹோ ஆமாம்ல இது கூட நல்ல நாங்கள் ஏன்னா நாங்கள் எத்தனை தடவை பார்த்துருப்போம், 1000 தடவைக்கு மேலே பார்த்துருப்போம். எல்லா காமெடிக்கும் நாங்கள் பார்த்து எங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட்டே போயிடுச்சு, சிரிப்பே வரல. தொடர் இப்போ ஆடியன்ஸ் வந்து அதை பார்த்து சிரிக்கும் போது இல்லை, அப்போ தான் எங்களுக்கே வந்து அது லாஃப்டர் ட்ராக்கில் சிட்காம் பார்க்குற மாதிரி பயங்கர சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா ஃபஸ்ட்டு படம் டேரக்டருக்கு வந்து ஃபஸ்ட்டு படம் காமெடியை ஆரம்பிக்கிறது, காமெடி எடுக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா காமெடி வந்து ரொம்ப கஷ்டமானது. நீங்கள் சீரியஸ் ஃபிலிம், ஃபைட்டு ஃபிலிம்லாம் எடுத்துடலாம், காமெடி வந்து ரொம்ப கஷ்டமானது. அது ரொம்ப நல்லா தேட்டரில் ஒர்க் ஆகிருக்குது. எல்லோரும் ரொம்ப ரொம்ப ரசிக்கிறாங்க. அது எங்களுக்கு டீமுக்கே ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குது. பிடிச்சி அவராக இருந்தாலும் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் படமும் நம்ம பண்ணியாச்சு, சின்ன ஆர்டிஸ்ட் படமும் பண்ணுறோம். சப்ஜெக்ட் நல்லா இருந்தால் எல்லாம் லைக் பண்ணலாம். நான் வேறு ஷூட்டிங்கில் இருந்தேன், படத்தை பார்த்தோம், ரிலீஸ் ஆச்சு, சக்ஸஸ் ஆச்சு. நாங்கள் எல்லாத்துக்கிட்டையும் போய் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் கதை சொல்லி படம் எடுக்கிறது இல்லை. நம்ம ஒரு ஐடியா பண்ணி இதை ஆடியன்ஸ் லைக் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் எடுக்கிறோம். அது ஆடியன்ஸ் லைக் பண்ணும்போது நம்ம நினைக்கிறத அவங்க தாட்டு ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும்போது ஒரு சந்தோஷம். அது மாதிரி இந்த படத்தை எவ்வளோ 200-300 கோடி ரூபாய் செலவு பண்ணி எல்லாம் லாஸானவங்க இருக்காங்க. வெறும் 5 கோடி 10 கோடி செலவு பண்ணி இப்படி ஒரு நல்ல தரமான படமும் கொடுக்கலாங்கிறதுக்கு இது ஒரு பெரிய